ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள், ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது யார்? ஆண்களின் உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? இது நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவ. ஆண்கள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோடு வந்தேன், பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமாக பொண்ணு பார்த்து இப்போ தாண்டா கல்யாணம் பண்ணேன். அந்த பிள்ளை நம்மளை தான் பார்க்குதா, அதை வேறு யாரும் பார்க்குறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஹான்னு கைதடிச்சு வா வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. இந்த பயலுக மட்டும் கொஞ்சம் சோகமாகவே உட்காந்துருக்கான். என்ன காரணம்? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்தறிச்சலில் உட்காந்துருக்கான்னு. அவங்க கவலை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த தீபாவளிக்கு 5 நாள் லீவு விட்டு இப்போ இந்த வாரம் தான் பள்ளிக்கூடம் திறந்தாங்க. திறந்தவுடனே 2 பேரும் வந்து ரொம்ப சோகத்திலே நின்றான். ஏன்டான்னு கேட்டேன். ஏன் சார் 5 நாள் விட்டாங்களே, 7 நாளாக விடப்படாதா சார்? இந்த கொரோனாவிலாம் 1 வருஷம் விட்டீங்களே லீவு, இப்போ விட மாட்டீங்களே அப்படின்னா. ஏண்டா கொரோனாவுனால உனக்கு என்ன பாதிப்பு இருக்கான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை சார், எங்கள் ஐயா போயிட்டார் சார் அப்படின்னா. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம். உண்மையில் மகிழ்ச்சியாக நிறைவாக உட்காந்துருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த பயலாம் நைட்டு கண்டிப்பாக பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் இந்த பசங்க யாரும் தூங்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தூங்க மாட்டான். அப்போ தான் காலையில் தூங்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு எந்திரான்னா எந்திரிக்காமல் தூங்கலாம். ஆமாம், அதான் இப்படிலாம் மனுஷ வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு இறைவனுக்கான ஒரு விழா. அந்த இறைவன் யார், நம்ம யாருன்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான், அழகாக சொன்னான். படைத்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வடித்த சிலையில் இறைவன் நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அந்த ரோட்டில் பைக்கில் போகிறவன் மாரியம்மன் கோயிலை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். ஆத்தா நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும். இப்போலாம் அப்படி இல்லை. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மா கிசு விடுறான். மாரியம்மா நான் ஈரோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் வந்து 1 ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆகிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறார். மாரியம்மா டேக்கிட் எடுத்துக்க. மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டுது. அண்ணன் பைபாஸில் மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில் போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மள்கிட்ட வேலையை காட்டும். உண்மையிலே நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மழை காலம், நல்ல ஷீட்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் பனி பெய்யாமல், மழை பெஞ்சாலும் நனையாமல், எங்களுக்கும் ஒரு பாதிப்பு வந்துடாமல். நேற்றுலாம் ஒரு பட்டிமன்றத்தில் போய் மழை சோன்னு ஊற்றுது. இந்த தகர சீட்டு போடலை. இந்த இது என்ன சாமியானா பந்தலா, அறுகட்டு பந்தல், சாமியார் பந்தலா, இந்த இது மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. போட்டு வணக்கம்னு தான் ஆரம்பித்தோம். சொட்டு சொட்டாக விழுந்துச்சு. அப்புறம் கொடையை பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பித்தோம். நாங்கள் கொடையை பிடிப்போம். வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் ஒரு பையன் பார்த்தான். கொடையை பிடிச்சிட்டு 3 நிமிஷம் பேசினேன். அப்புறம் சொன்னா, சார் என்ன கொடை ஏமிட்டு தாங்க. அப்படின்னா நீ எக்கடு கேட்ட எனக்கு நான் உன்கிட்ட கொடுத்து நனைஞ்சிட்டு உட்காந்துருப்பேன்னா வீட்டுக்கு போகணும், கொடையை கொடுங்க அப்படின்னா. இல்லைடா நான் கொஞ்சம் நேரம் இந்த சொல்லிலாம் வச்சுக்கிறப்படாது, மரியாதையை கொடையை கொடுன்னா உன் பட்டிமன்றம் முடிக்கிற ஞாபகத்திலே இருந்தான். கொஞ்சம் மணி அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன? ஆமாம், சோறு திங்கிறதுலே மணி அடித்தாலே சோத்து ஞாபகத்தில் வந்துடுது இவங்களுக்கு. ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான், அழகாக சொன்னான். கைதட்டுங்க கேட்குறோம். 2 4 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. எவ்வளவு அமைதியான ஒரு, எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் பேசத்தான் ஆரம்பித்தேன். நேற்று தான் ஒருத்தன் ஒடியாந்து 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். பேர் சொல்லாத வச்சுக்க அப்படின்ட்டான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. என்னை பின்னாடி ஒருத்தன் சொரண்டுனான். என்னன்னு பார்த்தேன், அதே ஆள் மறுபடியும் வந்துட்டான். 100 ரூபா வச்சுக்கன்னா. மொத்தம் ஒரே ஆள் 250 ரூபா கொடுத்தான். எல்லாரும் பட்டிமன்றம் முடித்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். திருப்பி திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாய்யா. அப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாய்யா. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருந்திருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண திரிக்கிறான். என்கிட்ட முடியுமா? ஏற்கனவே நான் கொடுத்தே வசூல் பண்ண முடியாமல் தெரியுறேன். என்கிட்ட மட்டும் கொரோனாவில் வட்டிக்கு வாங்கினா 3 பேர் செத்தான். அதோடு நான் போண்டியா போயிட்டேன். வாழ்க்கையில் அவ்வளவு சிக்கல். அதில் அவ்வளவு சந்தோஷமாக அவங்கெல்லாம் கைதட்டி சிரிப்பான்னுவோம். என்ன இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்கன்னா பேச்சை ரசித்து சிரிக்கலை,
சிரிக்காமல் இருந்தால் காசு பிடிச்சிக்கிறோம் 500 அதுக்காக விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நான் அவெல்லாம் சிரிக்கிறான்னா பாருங்கள், எதை நினச்சி சிரிப்பான். இதெல்லாம் என் விதி சிரிப்பான். மச்சலாம் கல்யாணத்தில் பாதியோடு கூட்டியான்ட்டான், அந்த வைத்தறிச்சலில் உட்காந்துருக்கான். ஆனால் நீங்களாம் அப்படி கிடையாது. நீங்கள் எல்லோரும் நல்லா ரசித்து சிரிக்கிறீங்க. இப்படித்தான் சிரிக்கணும். அப்போ தான் மனுஷா சிரிச்சாதான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்களுக்கு சிரிப்பே வல்லைன்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது கடன் கொடுக்கணுமா அவனை நினச்சிருங்க, அப்படி சிரிப்பு தன்னால் வரும், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. இதில் 4 பேர் வந்திருக்காங்க. இதில் ஆண்களின் உழைப்பு தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர் கை தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 18 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஈரோடு மாவட்டத்திலேயே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் ஆளுமையோடும் பேசக்கூடிய அருமை தம்பி பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் புலவர்னு அறிமுகப்படுத்தினே சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. இப்போ சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா, இந்த காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது, வண்டியை லிப்பர் ஆகி கிடக்குங்கிறாங்க. வண்டியும் சுத்து எங்கே சுத்துதுன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கு. இல்லை இல்லை, பெண்களுடைய பொறுப்புத்தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் பட்டிமன்ற துறையிலே நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா நல்லா கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யாரோ குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து வந்தவனாக தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டேன், விலை குறைச்சி நான் இங்கே சாப்பிட்டு விட்டேங்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய, பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே தனக்கென ஒரு முத்திரையை பதித்திருக்கக்கூடிய, எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 65 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். சின்ன பொண்ணுதான் படிது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னலடி சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சமந்தி காத்தும் அடிக்குது. என்னடே இது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு, இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்கவும். வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கிருகிருன்னு இருக்கு. நான் டையை அடிக்கிறது இல்லம்மா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்தியாவினுடைய கடை கோடியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அவர் தாய் ஒரு மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். ஒரு 32 ஆண்டு காலமாக பட்டிமன்ற துறையிலே கொடிகட்டி பறந்தவர். அவருடைய புதல்விவர். தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும்பாங்க. இது 32 அடி விட பாஞ்சு குப்புற விடுவோம், அந்த அளவுக்கு உள்ளாலும். கன்னியாகுமரியில் ஒரு தனியார் பள்ளியில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல அந்த ஸ்கூலில். நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால், அவங்க சித்தப்பா திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சுருக்கார். 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில்
இந்த அம்மா மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்கள். இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து 6 மாதம் ஆகுது. மஞ்சநாதன் தான் ஓனர். எப்போ தெருவில் வரப்போகிறானோ தெரியல. பாசத்துக்குரிய அருமை சகோதரி கன்னியாகுமரி மங்கையர் கரசி அவர்கள் அடியாத்தாடி ஈழமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குதே சரிதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷன் வந்தா உனக்குந்தான். அது புருஷன் மிலிட்டரிடா, துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு திர்றான். வந்திருக்கார் லீவுக்கு தெரியுமா அருமை சகோதரி? இதுவே அவர் துப்பாக்கி பயந்து சுத்திக்கிட்டு தெரியுது. எப்போ சுடுவான்னு தெரியாது. அந்த கோபக்கார ஆள். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டுலே உட்காந்துருந்தான். பூட்டை திறங்கடா பார்த்துட்டா அது வரணும். 10 நாள் படானி வாங்கி திண்டு படுத்து கிடந்தான். முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் திண்டுக்கல் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டான். நீங்கள் சேருக்கு அங்கேயும் போய்கிட்டு இருக்காதீங்க, ஏதாவது ஒரு சேரை பிடிச்சி உட்காருங்க, பட்டிமன்றம் நல்லா இருக்குங்க. அது மாதிரி அறுத்து கொள்கிற குரூப் நாங்கள் இல்லை. உங்களுக்கு சேர் இல்லைன்னா சொல்லுங்கள், யாராவது பேச எந்திரிக்கும் போது அந்த சேரை தூக்கி தரேன் போட்டு உட்காந்துக்குங்க. இவங்க தரையில் உட்காரட்டும், காசு கொடுக்குறாளுங்க, நீங்கள் சேரில் உட்காருங்க. பேச வந்தாலும் சும்மா உட்காந்தா நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த சேரை மட்டும் விட மாட்டேன். அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய இசை மேதை. அவருடைய இசை குருநாதர் திருவேங்கடத்தை நினைச்சாலே அவர் கைகாலெல்லாம் பதறும். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வரும் பார்ப்போம்.
உண்மையிலே திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க. அதுக்கு தான் உங்களை கைதட்டுங்க கைதட்டுங்க நாங்கள் சொன்னோம். எங்களை அழகாக படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும், கிராமத்து பட்டாதாரி அவர் யூடியூப் சேனல், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலையும் அவர் தான் நிர்வாகம் பண்ணுறார். நீங்கள் நாளைக்கே நம்ம ஊர் பட்டிமன்றத்தை யூடியூப்பில் போட்டிங்கன்னா உடனடியே வரும். கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனல், கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அருமையான ஆடியோ மைக் செட். ஆடியோ பேர் என்னையா? கண்ணன். ஆப்ரேட்டர் யார்? ஆப்ரேட்டர் 3 பேர் இருக்கல, யார் ஆப்ரேட்டர்? நீங்கள் தான் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சா ஆகலையா? ஆகலை, அதான் சிரிக்கிற. ஆயிருந்தா தெரியும். ஆகலைங்கிறத இப்படித்தானே சொல்லணும். ஆகலைன்னு ஆகலை அப்படின்னா அப்போவே அவர் சந்தேகத்தில் இருக்காப்புல. ஆச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பையன் 6 வருஷம் மைக் செட் போட்டாப்புல. போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. நேற்று பார்த்தேன். தம்பி குழந்தை குட்டி எதுவும் உண்டான்னு கேட்டேன். கட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏண்டான்னு கேட்டேன். நைட்டு பூரா உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு குழந்தை குட்டி வந்துருப்பா, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு வட்டி விட்டான். நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிகமாக வந்ததில்லை. இப்போ தான் இந்த பகுதிகளுக்கே வர்றோம். மாப்பிள்ளை மட்டும்தான் அடிக்கடி சென்னை மேலே வருவாப்பில். ஆனால் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். உண்மையிலே இப்பொழுது முதல் வாத்து தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஹலோ ஹலோ செக். ஹலோ 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 செக். ஹலோ ஹலோ ஹலோ. அது நல்லா இருக்கு வேற, அதாட்டு வைக்கலாம்ல. நல்லா இருக்கேன் அதனால வைக்குது. ஹலோ இன்னைக்கு ஐயனமையனை அணுங்காலுடையவனை செங்கலறுத்து சிறுவீடு கட்டி ஜீவிக்கும் ஜனத்துள்ள நிறுத்தி ஆளாம்பாடியிலே ஆத்தாமகமாய் இருந்து வரந்தருபவளா இல்லறமும் பேரெடுத்தவளா அங்கே முந்தி நாயகனே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகமே முன்னடவா யானை முகத்தோனே 5 கருத்தோனே ஆயிரங்கண்ணுடைய பெற்றெடுத்த பெருமகனே அங்க நல்ல கணபதியை நாங்கள் தொழுதால் நல்வினை எல்லா மகளுமே சொல்லறியானை தொழுதால் வினதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்னேஸ்வர கடவுளே. ஆடம்பளமா நல்ல வல்லம்பச்சரிசி மந்தம்பளமா முக்கணியும் சக்கரையும் தேனோட பலாச்சுளையும் விட்டாதனிமாவும் ஆளாம்பாடி வீதியிலே நாங்க போட்டதோர் விரிநூலு எடுத்ததோர் மாவிளக்கு இன்னைக்கு தொடுத்ததோர் பூமாலே. அங்கே மண்ண பகுந்தவளா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து பதுக்கல்லு போட்டு நாடு பவந்து நட்டாச்சு பூசகல்லும் எங்க பெரிய காண்டி அம்மா. அங்கே நாடு கோநாடு அழகு பொன்னி விளநாடு ஊஞ்சல் ஒரு பட்டணம் 9 தலவாசா வாச்சல் ஒரு பட்டணம் 18 தலவாசா. அங்க பொன்னி விளநாடு வீரமலக்காடு அன்னமார் சாமிகளே அருக்காணி தங்கமே. அம்மா 7 கன்னிகளா சற்றேடு கன்னிகளா 7 தெய்வ கன்னி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கன்னி 7 தெய்வ கன்னி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி தங்கமே. இந்த ஆளாம்பாடி வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் கூட்டக்கலரியிலே இங்க பெறலாந்த கூடத்து மாம மச்சாங்குள தெய்வம் சின்னம்மார் பெரியண்ணம்மார் அங்க சென்னிமலையாண்டவா வாழதண்டாயுதபாணியே அப்பா சிவமலையாண்டவா இருந்து வரந்தருபவனை எழுந்தாட வேணும் அப்பா அண்ணமார் சாமிகளே. நான் கூப்பிட்டு அழைக்கிறது கோட்டைக்கு கேட்கலைய வாடி அழைக்கிறது அந்த வானுலகம் கேட்கலையோ வருந்தி அழைக்கிறது அந்த விண்ணுலகம் கேட்கலையோ ஈசம் பெரும் பொறப்பே இளரமும் பேரெடுப்பே உனக்கு ஆத்தல தலைமுழுகோ அரக்கு வந்து நேரம் குளத்தல தலைமுழுகோ கொடிப்பாசம் இன்னும்
அங்கே ஆத்தரக ஊத்தரச்சு ஊத்தில் தலைமொழிகி எங்க மாரியம்மன் தாய் ஆளாம்பாடியிலே என்ன விதம் எழுந்து வாரா ஏழு கண்ணித்தாய் அவள நான் கோட்டக்கலரியிலே இந்த கோட்டைக்கு நான் அழைக்க ஓடோடி வாங்களம்மா அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அக்காத கையால் அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அக்காத கையால் அலைக்கட்டுமா
முழங்குது கருப்பசாமி கங்கா கலசாமி அங்கே இடி முழங்குது